Yamaha FZ. Yamaha FZ வந்து எல்லாத்தையும் நல்லா கழுவி சுத்தமாக கழுவி நல்லா அழகா மாதிரி எல்லாத்தையும் நல்லா கழுவிடும். நல்லா செம்மண் கழுவி கழுவிடும். இந்த மாதிரி நல்லா கழுவிடணும். ஏன்னா அந்த உள்ள இருக்கிற ஆயில் கரை இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெலேஜாக இருக்கும். ஒரு மண் இருக்குல்ல 1 கிலோ மாற்றோம்னா சுத்தமாக இந்த பாருங்க 2 வாசரு எல்லாம் அடுத்தது இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி நல்லா ஜம்முன்னு கலவரம் சூப்பராக இருக்கும். இதுதான் Yamaha FZ. இப்போது நிறைய நண்பர்கள் நீங்கள் கேட்டுருந்தீங்க, சார் எங்களுக்கு வந்து அந்த புல்லர் கயிற்று டீப்பை கயிற்று புல்லருக்கு ஒன்று எப்படின்னு சொல்லுங்கள் சார் அப்படின்னு நீங்கள் கேட்டுருந்தீங்க. அதை பற்றி ஒரு தகவலாக நான் சொல்கிறேன். ஏன்னா ஒரு சாதாரண ஒரு நெட்டு தான். இந்த நெட்டு எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏன்னா ஒரு 10 ரூபா 15 ரூபா வரும், அவ்வளோதான். அது நமக்கு புல்லர் ஒரு நீட்டு பைப்பு ராடை வச்சு பற்ற வச்சுருவோம். அதுதான் அது. இப்போ அந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த மாதிரி இப்போ இந்த மாதிரி அழகா இல்லை அழுக்கு சுத்தமாக வந்துடும். ஏன்னா கஸ்டமருக்குலாம் வந்து காசு கொடுக்குறாங்க, அழகாக செஞ்சுக்கணும், கேட்குற காசு கொடுத்துட்றாங்க. நம்மளாம் 5 பைசா கம்மி கிடையாது. ஸோ எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. நம்ம காசு வந்து கிளியராக கொடுத்துருவாங்க. கஸ்டமர்லாம் இந்த மாதிரிலாம் பண்ணி போட்டு வச்சுங்க, அருமையாக இருக்கும். அருமையாக சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. இதுதான் வந்து ஒரு பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஸோ அருமையாக பண்ணி இந்த மாதிரி ட்ரேல பெரிய ஐட்டத்துலாம் உங்களுக்கு ட்ரேல வச்சிடலாம். ஸோ இதுதான் Yamaha FZ. போர்க்கு வந்து க்ளீன் பண்ணுறது எப்படி டீப்பு, போர்க்கு டீப்பு லெக்கு எல்லாம் கிடையாது. போர்க்கு டீப்பு வந்து நம்ம க்ளீன் பண்ணுறது எப்படின்றது ஒரு தகவலாக நம்ம பார்த்துருக்கோம். இதுதான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இப்போ வந்து இந்த லெக்கு இந்த மாதிரி இதெல்லாம் அதுக்கு வந்து நல்லா கம்முன்னு பண்ணி போட்டேன். நிறைய பேர் தலைமையே போட்டுருக்கீங்க, அது வந்து தப்பு. வேலை செய்யாது, கடுக்குன்னு சவுண்டு வரும். போட்டிங்கன்னா கடுக்குன்னு சவுண்டு வரும். அது ஒரு ரொம்ப விஷயம். இது யார் பிடிச்சா உள்ள நம்ம என்ன பண்ணணும், துணி போட்டு துடைக்கணும். அதுக்கப்புறம் துணி போட்டு துடைக்கணும். வேறு க்ளீன் பண்ணணும். இப்போ இதை எப்படி க்ளீன் பண்ணோம் அப்படின்ற ஒரு தகவலை காட்டுறேன். இந்த மாதிரி ஒயிட் கிளாத், இந்த மாதிரி ஒரு கம்பி நல்லா உள்ளே போட்டு அதெல்லாம் அப்படியே சுற்றுனீங்கன்னா ஜம்முன்னு அப்படியே அவ்வளோதான். இப்போ அருமையாக வந்துச்சு. அடுத்தது இந்த மாதிரி ஒயிட் கிளாத் நல்லா அழுக்கு இருந்தால் கூட வந்துடும். இதுதான் வந்து இந்த லெக்கை வந்து க்ளீன் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இப்போ அடுத்தது பைப்பை வந்து அப்படி பக்கமாக அப்படி உள்ள விட்டீங்கன்னா இந்த மாதிரி அழகாக
அருமையாக வந்துடும். பெரிய கஷ்டமே கிடையாது. இதுதான் வந்து இந்த நெக்கெல்லாம் வந்து போருக்கெல்லாம் வந்து இப்படி தான் க்ளீன் பண்ணி போடணும். இப்போ அடுத்தது இவங்களை க்ளீன் பண்ணலாம். அப்போ இவங்க வேலை முடிஞ்சு போச்சு. அடுத்தது இவங்க பொடி ஐட்டம் ஐட்டம்லாம் நல்லா அருமையாக இதுதான் அந்த இதுதான் இது ஃப்ரண்ட்டு பிரேக்கு, 2 காற்று பின்னு, மட்காடு புஷ்ஷு, ஒரு டீப்பில் வர்றது, போல்டு, 2 போல்டு, 2 வாசர், 2 அலங்கி போல்டு வரும், 2 வாசர் வரும். அப்புறம் காணும் கொஞ்சம் கூட்டார் வரும். அவர் சோப்பாயில் இருப்பார் தலைவர். இதில் இல்லை, அவர் தேடி கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நைட் சேர்ந்துருக்காங்களா உண்மையா புதுசுலாம் வாங்கவே தேவையில்ல. அந்த டம்மி ரப்பர்லாம் ஆயில் திருப்பி டீப்பு போயிருந்தால் டீப்பை மாற்றிடணும். டீப்பு பெண்ட் ஆகிடும். இந்த பிரேக்கில் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த இது எப்படி இருப்பாரு. இதுதான் அருமையாக எல்லாத்தையும் தலைவர் ஒருத்தரை காணும். இதில் இருப்பார் தலைவர். எங்கே இருக்கிறார்? இதான் இருந்தார். அதோ இருக்கிறார், ரோட்டில் இருக்கிறார். இதுதான் 2 ஸ்விங்கி காப்பர் வாசர் வரும். அருமையாக போட்டு இப்போது நல்லா வெயிலில் காயுது, நல்லா ஜம்முன்னு வெயிலில் காயுது. இதுதான் நம்ம க்ளீன் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். நல்லா இந்த மாதிரி ஒயிட் கிளாத் நல்லா போட்டு அருமையாக கஸ்டமருக்கு சும்மா பேசுகிற மாதிரி இருக்கணும் வேலைலாம். இப்போ இது உள்ள போட்டுக்கணும். ஏன்னா ட்ரேயில் போட்டால் கப்புன்னு எகிரிடும். ஸோ இது உள்ள போட்டுக்கணும்னா ஈஸியாக இருக்கும். இதுதான் Yamaha FZ இப்படி தான் க்ளீன் பண்ணி அழகாக ரொம்ப அருமையாக பண்ணுவோம். வேலைலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே கல்லில் ஒட்டிக்கலாம் இந்த மாதிரி. அவ்வளோதான். இதுதான் Yamaha FZ ஃப்ரண்ட்டு ஃபோர்க்கு டீப்பு லெக்கு இதெல்லாம் வந்து இந்த 2 டீப்பை க்ளீன் பண்ணுறது இது அதெல்லாம் பண்ணணும்னா கரெக்டாக இருக்கும். ஃபோர்க்கு டீப் வரலாம் கண்டம் அந்த ஆயில் லீக்கேஜ். ஸோ அதுதான் அவர் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ அதை மாற்றிடுறேன். ஃபோர்க்கு டீப் வந்து மாற்றிடுறேன். அதான் கண்டம் 2ம் இது பார்த்தீங்கன்னா 2ம் கண்டம். கையோடு அப்படியே ஃப்ரண்ட்டு பிரேக் ஷூவு டிஸ்க் பேடு அந்த ஓரிங்கு எல்லாமே கையோடு பண்ணிடணும். பண்ணிட்டா தான் அருமையாக இருக்கும். அதே மாதிரி நம்ம கையை சுத்தமாக வச்சுக்கணும்.
போருக்கு ரெடி பண்ணுறேன்னா ஆயிலை தொட்டிட்டிங்கன்னா கையை கழுவிடணும் சுத்தமாக நல்லா கழுவிட்டு அருமையாக கழுவி வச்சுனீங்கன்னா ரொம்ப பிரமாதமாக இருக்கும். கையும் நமக்கு நல்லா இருக்கும் வேலை செய்யுது. இதுதான் செஞ்சக்கூடிய வேலை. நமக்கு பிடிக்காது வில்லேஜாக இருந்தாலும் பிடிக்கும். அதாவது வில்லேஜாக இருந்தாலும் நமக்கு பிடிக்காது. இப்போது அருமையாக இப்போ இந்த இதுதான் ஒரு லெட்ஸை வந்து க்ளீன் பண்ணக்கூடிய ஒரு விஷயம்.